श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सरसे नमः सरसस्पतये नमः सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிரதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது, கோவையிலிருந்து சுரேஷ் என்பவர் கேட்கிறார், கோயில்களில் கோசாலா அமைத்து வழிபாடு செய்வதன் தத்துவம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நம்ம இன்றைக்கு பசுமாடு அப்படிங்கிற ஒரு விலங்கு, ஒரு வீட்டு விலங்கு அப்படிங்கிற முறையில் தான் நாம் 21ஆம் நூற்றாண்டில் பசுவை பார்க்குறோம். ஆனால் வேத காலங்கள்லேருந்து ஆரம்பித்து, அதாவது மிகவும் தொன்மையான காலங்களில் இந்த பசுமாடு கடவுளாக வணங்கப்பட்டதை நாம் அறிவோம். அது எப்படி அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு ஆதி காலத்தில் ஒரு வீடு வாசல் அப்படின்னு மனிதன் வாழாத காலத்தில், வேட்டுவனாக இருந்த காலத்தில் கூட அந்த காலத்தில் பிரசவம் நடந்துட்டுருக்கோம். அப்படி பிரசவம் நடக்கிற போது ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை ஒரு தாய் ஈன்றெடுத்துக்கிறா அப்படின்னு சொன்னால், இப்போல்லாம் தடுப்பு சாதனங்கள்லாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் ஒருத்தருக்கே 10 குழந்தை அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இயல்பாகவே எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் குழந்தைகள் ஒன்றோட ஒன்று அடுத்தடுத்த வருஷம் பிறந்து அப்படியே வளர்ந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் உணவு தேவைப்படுகிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இதை ஒரே தாயால் ஒரு 10 வருஷத்தில் 5 குழந்தைய பெற்றுட்டான்னு வச்சுங்களேன், அதை பாதுகாக்க முடியல அவளால். இது ஆதியில் உள்ள விஷயம். அப்படியே இயல்பாக யோசித்து பார்ப்போம். நான் சொல்கிறது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது அவள் முதல்ல என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னா, அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பால் மிகச்சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்கிறது. அந்த பாலை ஏன்னா அதை மாமிசம் சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஒரு பல்லு தேவைப்படும். அது வேட்டுவர்களாக இருந்தாலும் பல்லு இருந்தால் தானே மாமிசம் சாப்பிட்லாம். அப்போ அது வரைக்கும் அந்த பாலையும் அந்த பழங்களையும் தானே சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இந்த ரொம்ப சாந்தமான ஒரு பிராணி பசுமாடு, அந்த பசுமாட்டுக்கிட்ட பால் அதிகமாக இருக்குது, அதிகமாக சுரக்கும் சமயத்தில் அந்த அது கண்ணுக்குட்டிங்கிறது அதுவும் நமக்கு ஆபத்தை தராததாக இருக்குது, மாமிச பட்சினியாக இல்லாமல் இருக்குது. அது புல்லை மேய்ஞ்சு அருமையான பாலை தரவல்லதாக இருக்கிறது. அந்த பால் இந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறது. அதனால் முதல்லையே பசு அப்படின்னா என்ன அப்படின்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். கொடி, கயிறு கூட கிடையாது அந்த காலத்தில், அந்த மாதிரி சிந்திக்கல. கொடியால் சுற்றி அந்த மாட்டை கட்டி வைப்பாங்க. இந்த மாட்டோட பழக்கம் என்ன அப்படின்னா, இந்த பசுமாடு ரொம்ப அன்பாக இருக்கும் வளர்க்குற வாழ்க்கை. எப்படி இந்த நாய் எப்படி பழக்கப்பட்டால் ரொம்ப அன்பாகுமோ, அதுமாதிரி பறவையில் கிளியும், அது மாதிரி பசுமாடு பழக்கப்பட்டால் தானே எங்கே சுற்றினாலும் ஆற்றுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு அன்பின் காரணமாக அதை கட்டி அதற்கு தேவையானதை அவர்கள் கொடுத்தார்கள். அதனிடத்திலிருந்து பாலை பெற்று மிகச்சிறந்த உணவாக பயன்படுத்தினார்கள். அப்போ முதல்ல கடவுளாக வணங்கப்பட்ட விஷயம் எது அப்படின்னா, தனக்கு பாதுகாப்பை எது தருகிறதோ அதை கடவுளாக மனிதர்கள் வணங்கினார்கள். ஆயுதத்தை வணங்கியிருக்கா, இந்த கத்தி கேடயம் இதெல்லாம் சாமின்னு சொல்கிறோம். ஆயுத பூஜைன்னு ஒரு பூஜை வச்சுருக்கோம். ஏன்னா மனித உயிர்களை காப்பாற்றும். அதை மாதிரி மனிதனுக்கு உண்டான உணவை எது தருகிறது? ஏன்னா உணவு இல்லாமல் யாருமே வாழ முடியாது. அந்த உணவை மிக எளிமையாக மிக வளமையான உணவை தருகிறதுனால இந்த பசுவை முதலில் கடவுளாக, இன்னும் நம்ம திருமூலர் சொல்கிற மாதிரி யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் ஒரு இன்னுரை, யாவர்க்குமாம் ஒரு வாயுரை அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, அருகம்புல்லுக்கு பசுவுக்கு ஒரு கைப்பிடின்னு சொல்லுவார். பசுவுக்கு ஒரு கைப்பிடி அருகம்புல் கொடுத்துட்டு தான் சிவதீட்சை பண்ணிண்டவா சாப்பிட்ணும்னு இருக்குது விதி.
அதுக்கு வந்து சன்னியாசிக்கும் இருக்குது. அதாவது இல்லறத்தில் இருக்கிறவா தான் பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல் கொடுத்துட்டு சாப்பிட்ணும், சிவபூஜை எடுத்துட்டான்னு இல்லை. துறவரத்தில் இருக்கிறவா கூட இந்த பசுக்கு ஒரு கைப்பிடி புல் கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கு. அவ்வளவு சிறப்பாக இந்த கோதர்மத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏன் அதனுடைய பயன்பாடு, இப்போ வீட்டில் வளர்க்குறதுனால அது வந்து உணவு அந்த விஷயத்தை தருது. அதே கோயிலில் பசுமடம்னு ஏன் தனியாக வைக்கணும்? அதை வீட்டிலே வளர்த்துக்க வேண்டியதுதானே. கோயிலில் வந்து தனியாக பசுவை கட்டி அதுக்கு வேண்டிய வசதியெல்லாம் ஏன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, இன்னும் கூட கிராமப்புறங்களில் கோயிலுக்கு வேண்டின்னு விடுற காளை இருக்குது, கோயில் காளை, கோயில் பசு. கோயில்களுக்கு விலங்குகளை வேண்டி விட்டு விடுவார்கள். அந்த விலங்குகளை கொடுத்து அதனால் வரக்கூடிய பலனை வந்து விளக்கரிக்கை செய்கிற வழக்கம் சாசனங்கள்லேயே இருக்குது. ஒரு 40 ஆடு இல்லை ஒரு 20 பசுமாடு அது மாதிரி ஒன்று கொடுக்குறா. அப்படி கொடுக்குற போது அதில் வரக்கூடிய பாலில் வரக்கூடிய வெண்ணெயை எடுத்து இல்லை அதில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து கோயில்களில் விளக்கரிக்க அப்படின்னு சொல்லி சாசனங்களில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி கோயில்களில் சிறந்த அறமாக சொல்லப்படுவது வேள்வி. இந்த வேள்விக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தோன்னே எள்ளில் பயிர் பண்ணிலாம் வரல. முதல்ல மனிதன் பயன்படுத்திய முதல் எரிபொருளே இந்த பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய வெண்ணெய், நெய் தான். அந்த நெய்யை தான் எடுத்து அவன் வந்து முதல்ல விளக்கெரிக்க கற்றுனான் தனியாக அந்த எண்ணம். அப்போ முதல்ல இப்போ அறத்தை கொண்டு வருவது வேள்வியில் இந்த நெய் ரொம்ப முக்கியம். அதுதான் வாழ்க ஆனினம்னு சொல்கிறான். அதே மாதிரி கோயிலை பொறுத்தவரை சமஸ்த தேவதை வடிவமும் ஒரே ஒரு பசுமாட்டு ஆராதனையில் நமக்கு கிடச்சிடும். சமஸ்த தேவதையினுடைய அனுகிரகமும் பசுமாட்டு உடம்பில் தங்கும். அப்படி அந்த பசுமாட்டு உடம்பில் தங்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக கோபூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கா. கோபூஜை, கஜபூஜை இதெல்லாம் வந்து நிச்சயப்படி பண்ணலான்னு இருக்குது. அந்த விதியில் பார்த்திங்கன்னா இந்த கோபூஜையை பண்ணுறதுனால இப்போ நம்ம ஒரு கோயிலில் ஒரு ஆலயம் கட்டி பூஜை பண்ணி ஒரு தேவதைக்கு தான் அது வரும். அது எல்லா தேவதையினுடைய பயன்பாடும் மானுடர்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ சமஸ்த தேவதையையும் ஒரே ஒரு பசுமாட்டுக்குள்ளே கொண்டு வந்து பூஜை பண்ணுறதுனால மக்களுக்கு தேவையான வெவ்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய வல்லதாக அது இருக்கிறது. அதனால் சமஸ்த தேவதா சுரூபமாக இருக்கக்கூடிய கோதேவதையை பூஜை பண்ணினால் அனைத்து தேவதைகளையும் பூஜை பண்ணின பலன் கிடைக்கிறதுனால முதல்ல சிவபூஜைக்கு முன்னாடியே கோபூஜை பண்ணி அதுக்கப்புறம் கஜ பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பூஜை பண்ணி உள்ள சுவாமியை பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோபூஜைங்கிறது எல்லாருக்கும் முதன்மை வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா சர்வதேவ நமஸ்காரமும் அதுக்கு தீரும். எல்லா ஒரு பசுமாட்டினுடைய கொம்புலேருந்து கால்லேருந்து கொழும்புலேருந்து எல்லா இடத்துலையும் சாமி இருக்கிறதுனால சர்வதேவதா சுரூபமாக இருக்கிறதுனால கோசாலை வச்சு அதை சம்ரக்ஷணம் பண்ணுறா. ஒரு சாமி இருக்கிறதுக்கு சமானம். அது ஒரு சாமியால் ஒரு நன்மையை தான் கொடுக்க முடியும். ஆனால் பசுவானது அனந்த நன்மையை தரவல்லதாக இருக்கிறது.